ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடு தான் வந்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா? என்னோடய தோட்டம் இந்த அளவுக்கு அட்டகாசமான அறுவடையும் அட்டகாசமான செழிப்பும் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நான் கொடுக்கக்கூடிய உரங்கள் தான் காரணம். இன்றைக்கி நான் ஒரு லிக்யூடு ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறேன். இதுக்காக நான் ரொம்ப சிரத்தை எடுத்து அது செஞ்சு இது செஞ்சு அதை பண்ண இதை பண்ண அப்படிலாம் எதுவுமே இல்லை. தோசை மாவு போடுவோம் இல்லையா, நான் இதுக்குன்னு சேமிச்செல்லாம் வைக்கலைங்க. அதுக்குன்னு நான் இந்த மாதிரி ஒரு ட்ரம் வாங்கிட்டு தனியாக நம்மளுடைய எல்லா லிக்யூடையும் வேஸ்ட் லிக்யூடு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போட்டு ஊற்றி வைக்கணும்னு நினைக்கிறேன். பட் வாங்க டைம் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன்னா 2-3 வாரமாக தோசை அரைச்சிட்டு கடைசி மாவு, அந்த கடைசி நாள் ஊற்றுற தோசையோ இட்லியோ நல்லா இருக்காது. நீங்கள் ஃபீல் பண்ணிப்பீங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறது கடைசி நாள் இட்லி சாஃப்டாகவே இருக்காது, தோசையுமே கொஞ்சம் வெறப்பாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா. அப்போ அந்த மாவை நான் எடுத்துருவேங்க. எடுத்து ஒரு பாக்ஸில் ஊற்றி வச்சுருந்தேன். அப்படியே ஒரு 2-3 தடவை ஊற்றி வச்சது. நம்ம கொஞ்சமாக தான் தோசைக்கு அரைப்போமா, ஸோ அதனால் வாரத்தில் 2-3 நாள் அரைப்பேன். அந்த மாவெல்லாம் இந்த மாதிரி மிச்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது என்னது அப்படின்னா தயிருங்க. இது தயிர் கொஞ்சம் ஒரு 1/2 லிட்டர் தயிர் கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தது. ஸோ அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்லா இதெல்லாம் புளிக்க வச்சுருக்கேன். ரொம்ப நாள் புளிக்க வச்சிங்கன்னா புழு வந்துடும். ஸோ ஒரு 4-5 நாள் புளிக்க வச்சா போதும். இது என்ன அப்படின்னா முட்டை அமினோ அமிலம். பர்ஃபெக்டாக ஒரு 1 மந்தில் 20 நாளில் ரெடி ஆயிரும். பட் இது ரெடி பண்ணி ஒரு 1 மந்த் ஆச்சு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றா ஊற்றிக்க போகிறோம். இது எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றிக்க போகிறோம். ஃபில்டர்லாம் பண்ண தேவையில்லை, சரியா? இது ஒத்த கைட்டு ஊற்ற முடியாது. ஸோ ஊற்றிட்டு இது 1/2 பக்கெட் வரும். இதோட 1/2 பக்கெட்டு தண்ணியையும் சேர்த்துடுவேன். சேர்த்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்க அதிலிருந்து 1 லிட்டர் அளவுக்கு மட்டும் எடுத்து, இது 20-25 லிட்டருக்கு மேலே 30 லிட்டர் வரைக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு ட்ரம். ஸோ அந்த 30 லிட்டரில் 1 லிட்டர் அளவுக்கு மட்டும் இந்த லிக்யூடை ஊற்றுவேன். 1 லிட்டரோ 1/2 லிட்டரோ ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எந்த அளவுக்கு, ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கானது எல்லாமே கலந்துருக்கோம் பார்த்தீங்களா, ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ஸோ இதிலேருந்து நம்ம ரொம்ப டைல்யூட் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்குறோமோ அவ்வளோக்கு நல்லது. கட்டியாக மட்டும் ஊற்றுனீங்க அப்படின்னா புழு வந்துடும், ஃபங்கஸ் வந்துடும். ஸோ தண்ணியாக கலந்து ஊற்றலாம். மண்ணுக்கு தான் ஊற்ற போகிறேன், ஸ்ப்ரே பண்ண போகிறதில்ல. நம்ம ஏற்கனவே போன 2-3 டேஸுக்கு முன்னாடி நம்ம முட்டை அமினோ அமிலம் ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஸ்ப்ரே பண்ண போகிறதில்ல, மண்ணுக்கு மட்டும் ஊற்ற போகிறேன். மண்ணுக்கு ஊற்றுற அன்னைக்கு எப்போவுமே தண்ணி ஊற்றிருக்கக்கூடாது. நான் இப்போ தண்ணி ஊற்றலை பாருங்கள், செடியெல்லாம் காஞ்சி தான் இருக்குது. காஞ்சி மீன்ஸ் நேற்று ஊற்றுனது இன்றைக்கி ஊற்றலை. ஸோ இன்றைக்கி அதை தான் டைரெக்டாக ஊற்ற போகிறேன். இந்த மாதிரி தண்ணி ஊற்றாத மண்ணில் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை ஊற்றும்போது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஊற்றும்போது கீழே வரைக்கும் தண்ணி போகிற மாதிரி ஊற்றாமல் அது எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு. ஒரு இதுக்கு இப்போ இதெல்லாம் 1/2 லிட்டர் ஊற்றினா போதும். பெரிய ட்ரம்முக்குன்னா 1 லிட்டர். அந்த மாதிரி பார்த்து ஊற்றுங்க. காஞ்சி போயிருக்குன்னா கூட கொஞ்சம் ஊற்றுங்க. எதுக்கு எவ்வளோ தேவைங்கிறத பார்த்து ஊற்றுங்க. அப்போ தான் தண்ணி கீழே ரொம்ப போகாமல் உள்ளே ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா அதுக்கப்புறம் அட்டகாசமான அறுவடை எடுக்கலாம், சரிங்களா? இப்போ நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 பக்கெட்டுக்கு ஊற்றுறதையும் உங்ககிட்ட காமிக்கிறேன். அது வரைக்கும் இந்த வீடியோவை நான் மியூட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சிங்கிளாக தான் வேலை பார்க்க வந்திருக்குது. நமக்கு துணைக்கு யாரும் இப்போதைக்கு இல்லை. ஸோ அதனால் நம்ம சிங்கிள் மேன் ஆர்மி. அதனால் எல்லாத்தையும் நம்ம மியூட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிச்சு அப்புறமா அவங்கக்கிட்ட நான் காமிக்கிறேன், சரிங்களா? நம்மளோட வீடியோவில் நான் எல்லாம் பண்ணுறதை உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்லாம் எனக்கும் ரொம்ப ஆசையெல்லாம் இருக்குதுங்க. பட் நம்ம ஒரே ஆளாக உட்காந்து எல்லாத்தையும் செய்கிறனால அப்படிலாம் காமிக்க முடியாது. நம்முடைய உறவுகள் அதையெல்லாம் புரிஞ்சுக்குவீங்க நம்புகிறேன். அக்கா எப்போவுமே பர்ஃபெக்டாக என்ன பண்ணுறனோ அதை தான் உங்ககிட்ட காமிப்பேன். நமக்கு வீடியோக்காக கண்டென்ட் கொடுக்கறதுக்காகலாம் எந்த ஒரு இதுவும் பண்ணுறதில்ல. ஸோ அது யாருக்கு பிடிக்குதோ
பார்த்துக்கலாம். யாருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ அவங்க வந்து அதை பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? பாய்மா. ஐயோ சாரி, வீடியோ முடிக்கிறேன்னு நினச்சி பாய்ன்னு சொல்லிவிட்டு. அதுதான் சில நேரங்களில் டென்ஷனாக. இப்போ மட்டும் இது ஒவ்வொன்றும் எடுக்கிறதுக்காக ஒவ்வொரு தடவை கீழே போனேன்னா அப்போ மூச்சு வாங்க தானே செய்யும். உடனே எனக்கு நிறைய பேர் வந்துடுவாங்க புதுசாக வீடியோ பார்க்குறவங்க. அக்கா உங்களுக்கு ஏதோ நோய் இருக்குது போல் இருக்குது, நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு. இது வரைக்கும் ஒரு 6-7 தடவை கீழே போய் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. ஸோ அதனால் மூச்சு வாங்குது. அதுக்கப்புறம் ஒன்று ஒளரி கொட்டுறேன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வரேன், சரிங்களா? தண்ணி இதில் ஒரு பக்கெட், அரை பக்கெட் இருந்துச்சா நம்ம கொடுத்த எல்லா லிக்விடும். அது போக ஒரு அரை பக்கெட் கிட்ட நம்ம தண்ணி கலந்துட்டோம். ஆனாலும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதா. ஸோ அதனால் ரொம்பலாம் கலக்கக்கூடாது, பார்த்துக்கணும். இதில் கலக்கும்போது இந்த அளவு தண்ணியாக தான் இருக்கணும், சரிங்களா? இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே நம்ம ஊற்றிக்கலாம், ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால. சரி, இப்போ நம்ம கலந்துட்டோம். இப்போ நம்ம ஊற்ற ஆரம்பிக்கலாம். இதிலேருந்து ஊற்றுவோம். இதெல்லாம் இப்போ குட்டி குட்டி செடி தானே, இதுக்கெல்லாம் சும்மா இந்த அளவுக்கு ஊற்றினாவே போதும். நீங்கள் பார்த்துக்கணும், தண்ணி வெளியே வரக்கூடாது, அவ்வளோதான். வேறு எந்த கண்டிஷனும் கிடையாது. ஏன் அப்படின்னா இவ்வளோ சத்தானது கீழே போகக்கூடாது, சரிங்களா? அதை மட்டும் மைனூட்டாக பார்த்துக்கோங்க, தண்ணி வேஸ்ட் ஆகாமல். இப்போ இதெல்லாம் பெரிய ட்ரம்மாக இருக்குல்ல, அது மாதிரி ஊற்றும்போது சென்ட்ரலில் மட்டும் அப்படி ஊற்றாதீங்க. ஊற்றுனீங்கன்னா சென்ட்ரலில் உள்ள மண்ணில் மட்டும் நனைஞ்சிருக்கும். நமக்கு மேல் மண்ணில் எல்லா பக்கமும் இந்த சத்து போய் கிடைக்கணும், சரிங்களா? அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இருக்கா? இது ஊற்றும்போது மேலே உள்ள எல்லா மண்ணும் நனையிற மாதிரி ஊற்றி அதிலேருந்து எல்லா பக்கமும் கீழே இறங்குற மாதிரி ஊற்றுனீங்க அப்படின்னா, அதாவது செய்கிற வேலையை கொஞ்சம் அப்படி சிரத்தை எடுத்து செய்யணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன். அக்கா, நீங்கள் எந்த டைமில் ஊற்றுறீங்க, வெயில் தெரியுதே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது என்னோடய மைண்ட் வைஸில் நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குதுங்க. ஆமாங்க, நான் வந்து இப்போ பகலில் தண்ணி ஊற்றாமல் எல்லாரையும் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் உட்காந்து இப்போ அந்த வேலையை பார்த்துட்ருக்கேன். மார்னிங் தண்ணி ஊற்றலை, ஸோ அந்த தண்ணி இன்னொரு வெயிலெலாம் ரொம்ப வரலை, சரிங்களா? அதனால் ஊற்றுறேன். ஆக்சுவலாக இது வந்து தவறான முறை தான். முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங் வெயிலெல்லாம் தாழ்ந்ததுக்கப்புறமா தான் ஊற்றணும். பட் இப்போ வந்து நமக்கு ஓரளவு ஜில்லுன்னு ரொம்ப ஒன்றும் வெயில் இல்லை, ரெண்டாவது தண்ணியும் ரொம்ப ஹீட்டாக இல்லை. ஸோ அதை பார்த்துட்டு நான் மார்னிங்கில் ஊற்றுறேன். ஏன்னா எனக்கு ஈவினிங் நான் ஊற்றுனேன்னா நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறப்ப எனக்கு டயர்டாயிரும். ஸோ என்னுடைய வேலை பளுவின் காரணமாக நான் எனக்காக அதே நேரம் என் செல்லக்குட்டிகளுக்கும் பாதிப்பு வராத அளவுக்கு என்ன பண்ணணுங்கிறத யோசித்து பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் மேக்ஸிமம் ஈவினிங் ஃப்ரீ டைமில் ஊற்றுங்க. எனக்கு இந்த வீக்கில் ஊற்றணும்னு நினச்சேன், பட் மருந்து பெஸ்டிசைட்லாம் கொடுத்து முடிக்கிறப்பயே வந்து எனக்கு டைம் ஆகிடுச்சு, இருட்டிடுச்சு. அதுக்கு மேலே எனக்கு இது கொடுக்கறதுக்கு முடியலை. ஸோ கொஞ்சம் ஹெல்த்து கொஞ்சம் நல்லாவே இன்னும் ஃபீல் பண்ணலை நான். அதனால் அந்த விழுந்தேன் பார்த்திங்களா, விழுந்ததில் எனக்கு இப்போ அப்பப்போ அங்கங்கே அச்சச்சோ நமக்கு வயசாகிடுச்சோ அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி. இன்றைக்கெல்லாம் காலையில் க்ளீன் பண்ணிவிட்டு குப்பை நிறைய வரும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து ஒரு சாக்கில் போட்டு அப்படி வைப்பேன். சாக்கில் போட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ஏதாவது மண்ணை அள்ளி கொட்டுவேன். ஸோ ஒரு பக்கெட் வேஸ்ட் மண் எடுத்து அதில் கொட்ட போகிறேன். அது கொஞ்சம் இறுகனமாக மண்ணாக இருந்ததா, அப்போ ரொம்ப நேரம் அதை தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை தள்ளும்போது குறுக்கெல்லாம் வலிக்குது, பிடிச்சிக்குது. ஸோ நமக்கு வயசாகிடுச்சு அப்படின்னு ஃபீல் ஆச்சு. மெனப்போஸ் டைமில் கொஞ்சம் இந்த மாதிரி வீக்காக தான் ஃபீல் ஆகுது. சரி, இருந்தாலும் நம்ம தம்மை கட்டி பார்க்குறோம், தப்பு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நான் மார்னிங் ஊற்றிட்டுருக்கேன், நீங்கள் ஈவினிங் ஊற்றுங்க, சரிங்களா? ஓகே, இதில் என்னென்ன பண்ணேன், எப்படி பண்ணேன், ஒரு 2 டிப்ஸ் தாங்க. அந்த தண்ணி வந்து ரொம்ப அப்படி தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது மட்டும்தான் நீங்கள் வந்து மைனூட்டாக கவனிக்க வேண்டியது. மற்றபடி ஐயோ இத்தனை சேர்க்குறீங்களே, தயிர் சேர்த்துருக்கீங்க, மாவு சேர்த்துருக்கீங்க, முட்டை மீனோம்ல இவ்வளவு சேர்த்து விட்டால் எதுவும் ஆகிடாதுன்னா அதுக்கு தான் தண்ணியாக விடுறது, சரிங்களா? அது நல்லா தான் சத்து கிடைக்கும். கூட கொஞ்ச நாள் நம்ம வந்து தள்ளி போட்டுக்கலாம். வாரம் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சில பேருக்கு வாரம் ஊற்றுறது அப்படிங்கிறது பெரிய மலைப்பிள்ளையே வந்து மாலை தோட்டம் வைக்க மாட்டாங்க. நம்மலாம் எப்போயோ கொடுத்தது 1.5-2 மாதம் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் கொடுக்கறதுக்கு வர்றேன் லிக்விட் ஃபெர்டிலைசர். முன்னாடியெல்லாம் கம்மியாக இருக்கும்போது வாரம் கொடுப்பேன். வாரம் கொடுக்கலைனாலும் ஒன்றும் ஆகாது, நல்ல அறுவடை எடுக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் நான் வந்து இதை சொல்கிறேன், சரிங்களா? அப்போ கொடுக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நல்லா கொடுத்துட்டோன்னா
மேனேஜ் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம வீட்டில் அறுவடைக்கு குறைச்சலாம், இல்லைன்னா பூச்சி தாக்குதல் பிரச்சனை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, தோட்டம் ரொம்ப போயிடுச்சு, அப்படி என்னைக்காவது நான் வீடியோ போட்டிருக்கேனான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக இருக்காது. 365 நாளும் அட்டகாசமாக வச்சுருப்பேன். அதுக்கெல்லாம் காரணம் நான் இப்படி அது. ஸோ என்னுடைய அனுபவத்தை தான் உங்ககிட்ட சொல்கிறேன். தாராளமாக என்னை நம்பி என்ன பண்ணலாம், நான் சொல்கிறத நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேம்மா, ஹாப்பி கார்டனிங், டேக் கேர், பை பை, see you மா.